என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ தைலா சில்க்ஸ், பெரிய கடை வீதி, திருச்சி. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 12-14 நாளுக்குள்ளே தான் வித்தியாசம் இருக்கும். இதுக்குள்ளே கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நாம் இந்த மார்ச் மாத பலன் கேட்குறவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும், மாசி மாத பலன் கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பலன் பொருந்தும். 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் துலா ராசிக்குண்டான பலன்களை பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அது மட்டுமில்ல, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் துலா ராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். துலா ராசிக்கு சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன். 4ஆம் இடங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது வண்டி, வாகனம், வியாபாரம், தாயார் ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த 4ஆம் இடத்தை அந்த இடத்துலேருந்து 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்குள்ளே சுக்கிரனும் இந்த மாத பிற்பகுதியில் ஒரு 15 தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாத பிற்பகுதியில் அதே உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியனும், 6ஆம் இடங்கிறது ருண, ரோக, சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க. அதை நோய், எதிரி, பகைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலனை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த துளாராசி நேயர்களுக்கு உண்டு. நீண்ட காலமாக நீங்கள் உங்களுக்கு தடைபட்டு இருந்த விஷயங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாராள தனவரவுகள் உண்டாகும். நீங்கள் வெளியில் கொடுத்துருந்த கடன் தொகையெல்லாம் உங்கள் கைக்கு இந்த மாதத்துக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களும் கை கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானம், 7ஆம் இடங்கிறது கலத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம், கணவன் மனைவியோட உறவு ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ளே குரு போகிறதுனால கண்டிப்பாக இந்த திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது, அதுவும் தோசை ஜாதகங்களா, நீண்ட நாட்களாக செவ்வாய் தோசை ஜாதகம், நாகதோஷ ஜாதகம், ஏதோ தோஷம்னு சொல்லி தட்டி போயிட்டு இருந்த இந்த துளாராசி உள்ள ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த மாதத்தில் பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இன்னும் அடுத்த மாதத்தில் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்ப்பா, இந்த பூ போட்டு வச்சுக்கலாம்ப்பா, மண்டபம் கிடைக்கிறதுக்கு லேட்டாயிரும், அதனால் அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்ப்பா அப்படி சொல்லி வைக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்து எதிலுமே நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. கடந்த மாதங்களில் ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதாவது நீங்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுந்திரிச்சு நல்ல ஒரு ஆக்டிவோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் சார். நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ, அதுவும் இந்த பாத்திர கடை வைத்திருக்கிறவர்கள், துணி கடை வைத்திருக்கிறவர்கள், இந்த காய்கறி கடை வைத்து வியாபாரம் பண்ணுறவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் நிறைய விஷயங்களில் ஒன்றுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி பல விஷயங்கள லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன்,
புதிய புதிய வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகளுக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. அது போன்ற வாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அது அரசாங்க துறையில் இருக்கிறவங்க இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட், ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டோட மிகப்பெரிய நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்லேயே பார்க்காத ஒரு அமௌண்ட்டோட ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த அமௌண்ட்டை கொண்டு உங்கள் லைஃப் செட்டிலுங்கிற ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை கொண்டு பல காரியங்களை நீங்கள் சாதிச்சுப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரி, சூப்பர்வைசரு, மேனேஜரு, சிஓ போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் உங்களை கூப்பிட்டு 10 பேருக்கு முன்னாடி 100 பேருக்கு முன்னாடி உங்களை பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். சம்பள உயர்வும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த இடமாற்றம், அதை சொந்த ஊருக்கு இடமாற்றம் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த மாதத்தில் நிறைய நடக்க போகுது. பல விஷயங்கள் இந்த மாதத்தில் நிறையா நீங்கள் நினைக்காத விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் சார். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், மன நிம்மதி கிடைக்கும் சார். நம்ம கையில் காசு இல்லாட்டியோட மனுஷனுக்கு என்ன முக்கியம்? நிம்மதினு ஒன்று நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா? அந்த நிம்மதிங்கிறது உங்களுக்கு நிம்மதி உங்கள் சாய்ஸுங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை நிறைய நிலவக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் சுப விரய செலவு எக்கச்சக்கமாக பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டி சிறுக சேமித்து வச்சுருந்த உங்களுடைய பேங்கு பேலன்ஸ் எல்லாம் எதுக்கு செலவாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுப விரய செலவு. அது வண்டி வாங்குறது, இல்லை சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது, இல்லை பிள்ளைங்களோட படிப்பு செலவு, இல்லை வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான செலவு போன்ற பல விஷயங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அதே சமயத்தில் வண்டி வாகனங்களை நீங்கள் பயணம் செய்யும்போது இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் போயிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. வண்டி வாகனங்களில் பயணம் செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்தது. அது இரவு நேர பயணங்களில், அது நீண்ட தூர பயணங்கள்லாம் நீங்கள் போங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்கங்கே பிரேக் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களை கையை வைக்கும்போது நம்ம நம்பி குடும்பம் இருக்குது, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கணவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்கன்னு ஒரு பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க. உயர்கல்வி படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகாலையில் எந்திரிச்சு படித்தாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளை அவங்க நினைத்த மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. கடந்த வருடத்துலலாம் அவங்க நினைத்த மதிப்பெண்ணெலாம் போராட்ட காலமாக இருந்திருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்த மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்களும் கண்டிப்பாக ஏதாவது பொறுப்பான ஒரு வேலையில் போய், அது அரசாங்க வேலையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக துறையில் இருக்கக்கூடிய வேலையோ இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களோ கண்டிப்பாக அரசாங்க வேலையோ தமிழக அரசு வேலையோ ஏதோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை இந்த துளாராசினியர்களுக்கு கிடைக்கும். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத பலன்கள் துளாராசிக்கு அனைத்து நன்மையை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10-14 நாள் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுனால இந்த 14 நாளுக்குள்ளே தான் கிரகங்களோட சஞ்சாரம் இருக்குங்கிறதுனால நான் சொல்லக்கூடிய பலன் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதம் பலன் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக பொருந்தும். 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு எது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு, கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறது தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு விசாகம் 4ஆம் பாதம்,
அனுசயம் கேட்டயம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, நல்லா கவனமாக கேட்டுங்க, உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி 3ஆம் இடங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசியிலேருந்து 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனபலம் அதிகமாக உண்டாகும் சார். யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவேன் தெரியுமில்ல, நானே எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு மனதைரியம் எக்கச்சக்கமாக வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல வருகிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா கடந்த மாதங்களில், அப்போ சனி பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான சனி யோகத்தை உங்களுக்கு தந்திருக்காருன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறனாலே இப்போ பல பேருக்கு சனினாலே ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த முறை நீங்கள் வந்து இந்த விருச்சக ராசி நேயர்கள் அதிகமாக பயப்பட வேண்டியதே இல்லை. நிறைய இடங்களில் நீங்கள் பலன் கேட்டிருக்கலாம், பேப்பரில் இல்லை டிவியில் யூடியூப்லலாம் பல விஷயங்களில் நீங்கள் வந்து விருச்சக ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சிக்கு பலன் கேட்டிருக்கலாம். சில பேருக்கு ஒரு நெருடலாக இருக்கும், பயமாலாம் இருந்திருக்கும், அர்த்தாஷ்டம சனி இருக்க போது என்ன மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற பயம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு. நல்லா ஒன்று கேட்டுங்க, ஏன்னா இந்த முறை இப்போ சனி பகவான் போயிருக்கக்கூடிய இடம் கும்பத்துக்கு போயிருக்கிறார். கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்துக்கிட்டு இருந்தார் விருச்சக ராசிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. அதனால் வந்து அவர் போய் அங்கே அமர்ந்திருக்கார் இல்லையா, கும்பங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி பகவானுக்கு வந்து மூல திரிகோண வீடு, அதாவது அசுபகரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது சுபத்தன்மை இழந்து மங்களச்சனியாக அமர்ந்திருக்கிறார். அதனால் கும்பச்சனி குடங்குடமாக கொடுப்புங்கிறது பழமொழியே. மற்ற வீட்டுக்கெல்லாம் சனி போகும்போது அவருடைய அசுபத்தன்மை வெளிப்படும். ஆனால் கும்பத்துக்குள்ளே அவர் நுழையும் போது சுபகாரியங்களை நிறைய பண்ண வைக்கிறது. அதாவது எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சோ அந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு நல்லா கேட்டுங்க, எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார். எதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட உடசல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியப்படுத்தி உங்களுக்கு வந்து பராமரிப்பு. பொதுவாக உங்களுடைய உடம்புல ஏதாவது சிறு சிறு பல்லு சம்மந்தமான பிரச்சனை நீண்ட நாட்களாக இருந்திருக்கும், கண்ணில் பிரச்சனை இருந்திருக்கும், தலை சம்மந்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், முதுவலி ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்திக்கிட்டே வந்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுவார், அந்த விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்து அதுக்கு மருத்துவ சிகிச்சைலாம் பண்ண வைப்பார். அதனால பெரும்பாலும் பேர் என்ன நினைப்பாங்க, இந்த அர்த்தாஷ்டம சனியாக தான் நம்மளை போட்டு வாட்டுதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து அதுக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணி வச்சு உங்களை ஒரு முழு மனிதனாக ஆக்கக்கூடிய விஷயத்தை தான் சனி பண்ணுவார். அது இந்த முறையில் நடந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மங்களச்சனியாக வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் விருச்சிக ராசி அவங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை, கவனமாக இருந்துங்க. இன்னொரு சேர்ந்து சொல்கிறேன், இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேயே அதே சூரியன் சனி சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதத்துக்கு நான் சொல்லக்கூடிய பலனு வீண் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சார். ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் இருக்கும். எப்பொழுதுமே வேலைன்னு இல்லாமல் இந்த மாதம் மார்ச் மாதம் வந்து விருச்சிக ராசி நேயர்கள் நீங்கள் வந்து எப்பொழுதுமே வேலைன்னு இல்லாமல் குடும்பம்னு இல்லாமல் உங்கள் உடம்பை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும், அம்மாவை பார்த்துக்க முடியும், கணவரை பார்த்துக்க முடியும், மனைவியை பார்த்துக்க முடியும், பிள்ளைகளை பார்த்துக்க முடியுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருந்து உங்களுக்குன்னு ஏதாவது உடலில் சம்மந்தமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அலட்சியம் காட்டாமல் உடனே போய் மருத்துவரை பார்க்குறது நல்லது. அதே சமயத்தில் உணவு பதார்த்தங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துங்க. அதுவும் ரத்த கொதிப்பு உள்ளவங்க, சுகர் உள்ளவங்களாம் கொஞ்சம் உணவு பதார்த்தங்களை கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகாலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுற விஷயங்கள்லாம் ஏற்படுத்திங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறதை அணிவிக்கிறதுக்கு சில இடையூறுகளாக உங்களுக்கு ஏற்படும். எல்லாத்தையும் நீங்கள் அணிவிக்கிறதுக்குள்ள இடையூறுகளாக ஏதாவது மறைமுக குறுக்கீடுகளாக ஏற்படும். எல்லாத்தையும் நீங்கள் தவிடுபடி ஆகக்கூடிய ஒரு மனநிலை கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக சில நெருக்கடியில் நீங்கள் சந்தித்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்தாலும் நெருங்கியவர்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட உதவி கிடைச்சி அந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே நீங்கள் போட்ட முதலீடை கண்டிப்பாக எடுக்க முடியும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, நீங்கள் வியாபாரத்திலேயே தொழிலில் ஏதாவது முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொகையை போடுறதுக்கு முன்னாடி அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்ட முதல்ல நம்ம எடுத்த முடியுமா, இப்போ நம்மளுக்கு எப்படியான வியாபாரம் போகுதுங்கிறது கொஞ்சம் அது வியாபாரம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பெரிய ஆண்கள்கிட்ட கேட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு முடிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சறுக்கிறது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக நட்பு வட்டாரம் மூலமாக நிறையா அவங்க மூலமாக நிறைய ஆதாயங்களை நீங்கள் பெற போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். உங்களுக்கு வேலை பளு அதிகப்படியாக இருந்தாலும் உங்களை வந்து மேனேஜரு, சூப்பர்வைசரு, அவங்க ஓனர் உங்களை கூப்பிட்டு பாராட்டும் போது 4 பேருக்கு முன்னாடி
ஒரு 10 பேருக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டு பாராட்டும் போது அந்த வேலை பளுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களாக அது எடுபடாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமாக கேட்டுங்க. வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது, அது இரவு நேர பயணங்களை செய்யும்போது, நீண்ட நேர பயணங்களாக போகும்போது, வண்டியில் கையை வைக்கும்போது நம்மள நம்பி குடும்பம் இருக்குது, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கணவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க. இரவு பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு, இந்த விருச்சக ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு, முருகர் வழிபாடு படுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனாக இந்த விருச்சக ராசினியர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் விருச்சக ராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-14 நாள் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுனால இந்த 14 நாளுக்குள்ளே தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குங்கிறதுனால மாசி மாத பலன் கேட்குறவங்களுக்கும் மார்ச் மாத பலன் கேட்குறவங்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக பொருந்தும். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்கு தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். தனுசு ராசிக்கு மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களை இந்த மாதம் அதில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வருகிறார். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 5ஆம் இடம் உங்களுடைய ராசிலேருந்து இருந்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனிங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்னே சொல்லலாம். இந்த முறை சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சனி பகவான் ஒரு கோச்சார ரீதியாக எந்த இடங்களுக்கு வரும்போது நிறையா நன்மைகளை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 11 இந்த இடங்களுக்கு வரும்போது அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் முதல் செலக்ட் பண்ண ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனியை வந்து அமர்ந்திருக்கிறார். அது எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிறார். மகர ராசிங்கிறது சனி பகவானுடைய ஆட்சி வீடு. இந்த கும்பங்கிறது அவருடைய சொந்த வீடு தான். ஆனால் ஸ்பெஷலான வீடு, மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் என்றாலே அசுப கிரகம் என்று பெயர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற இடத்துக்குலாம் சனி பகவான் போகும்போது அவருடைய அசுப குணத்தை வெளிப்படுத்துவார். ஆனால் அந்த கும்பத்துக்குள்ளே நுழையும் போது அந்த அசுப குணம் மாறி சுபகரகமாக பிரவேசித்து அந்த கும்பத்தில் வந்து அமர்வார். அதாவது அசுபகரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுபத்தன்மை பெற்று சுபகரமாக வந்து அமர்ந்திருக்கிறார். அது வந்து கும்பத்தில் கும்பச்சனி குடங்குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. மங்களச்சனியாக வந்து அமர்ந்திருக்கிறதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமான காரிய வெற்றிகள் நிறைய நடக்கும் சார். இந்த மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அதே இந்த 3ஆம் இடத்துக்கு சூரிய பகவானும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றிங்கிற பட்டய கிளம்பி போயிட்டே இருப்பீங்க சார். எல்லா விஷயத்திலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய உண்டு. இப்போ சொல்ல போனால் இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு உங்களோட ராசிக்கு வந்திருக்கிறதுனால இந்த 2023 26 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள்ங்கிறது உங்களுக்கு வந்து செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. சனி பகவான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் நடக்கும். இது வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களாக இருந்துக்கிட்டு இருந்துச்சோ எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில்
நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்குது சார். இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள், இந்த மார்ச் மாதத்தில் நிறைய விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனபலம் நிறைய உண்டாகும். பிறருக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு, துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசியோட வாக்கு மாறாதரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாக்கு நீங்கள் என்ன ஒருத்தனுக்கு வாக்கு கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக நடத்தி காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். கடந்த காலம் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறையும். கடந்த காலங்களில் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ இல்லை இந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ, இல்லை உறவுக்காரங்கள ஏதாவது நீண்ட காலமாக இருந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரும். பார்த்துங்க, பணவரவுகள் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் சார். பணவரவுகள் இருந்த தடைகள், நீங்கள் மிகப்பெரிய ஒரு கடன் தொகை வெளியில் கொடுத்துருப்பீங்க, அது மீட்க முடியாமல் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க, அது அந்த கடன் தொகையெல்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நேயர்கள் அதிகப்படியான கடனை வாங்கிட்டு வட்டி கட்டி நொந்து நூலானவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு கடன் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண சுபகாரியங்கள்லாம் கண்டிப்பாக எளிதில் கை கூடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நடக்கும். நீண்ட நாட்களாக அது 90 கிட்ஸாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது தோசை ஜாதகங்கள், செவ்வாய் தோசை ஜாதகம், நாகதோஷ ஜாதகம், களத்திர தோசை ஜாதகம்னு சொல்லி வந்த வரலாம் தட்டி போயிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அது நல்ல விதமான ஒரு விஷயங்களாக ஏற்பட்டு இன்னும் 2 மாதத்தில் அடுத்த மாதத்தில் அந்த பூ போட்டு வைத்துக்கலாம், நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி வைக்கக்கூடிய சூழ்நிலாம் இந்த மாதத்தில் நடக்கும். இன்னும் சிலருக்கு திருமணமாகி 1 வருஷம் ஆகிருக்கும், 2 வருஷம் ஆகிருக்கும், 8 மாதம் ஆகிருக்கும், குழந்தை இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்த தனுசு ராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பாக்கிங்கிற செய்தி கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எக்கச்சக்கமாக நடக்க போகுது சார். சுப விரைய செலவு நிறைய பண்ண போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல இருந்த நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையும். மிகப்பெரிய ஒரு கடன் தொகையை வெளியில் கொடுத்து ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நிறைய நடக்கும். தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முதலாளியாக நீங்கள் இருந்து உங்களுக்கும் கீழே ஒரு 10 பேரையோ 100 பேரையோ இல்லை ஒரு 1000 பேரையோ வச்சு நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னா, வேலையாட்களை நல்லா அனுசரித்து நடந்து கொண்டீங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ தான் நீங்கள் போட்ட முதலீடை எடுக்கக்கூடியங்கிறத புரிஞ்சிங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையா இந்த மார்ச் மாதம் அற்புதங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு உத்தியோகஸ்தராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலையால் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நல்ல வாய்ப்புகள் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புக்கு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு, ஒரு இடமாற்றம், இதெல்லாம் நீங்கள் ஏங்கிட்டு இருந்திருப்பீங்களா, அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 10 பேருக்கு முன்னாடி உங்கள் முதலாளி, உங்கள் சூப்பர்வைசர் இல்லை உங்கள் மேனேஜர் யாராவது உங்களை கூப்பிட்டு 10 பேருக்கு முன்னாடி உங்களை பாராட்டக்கூடிய விஷயமெல்லாம் நிறைய நடக்கும். மன மகிழ்ச்சி எக்கச்சக்கமாக திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலை நிறைய உண்டு. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறதுனால பல விஷயங்களுக்கு அவரை மீறி எல்லா கிரகமும் எந்த விஷயத்தையும் இடைஞ்சல் பண்ணிட்டாருங்கிறத புரிஞ்சிங்க. பட்டய கலப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. பல நல்ல அற்புதங்கள் இருக்கிறது. படித்து கொண்டு இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் நினைத்த மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மதிப்பெண்ணை அதிகப்படியான மதிப்பெண்ணையும் பெறக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி உள்ள மாணவ மாணவிகளுக்கு உண்டு. கல்லூரி படிப்பை முடித்து விட்ட மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பொறுப்பாக தியேட்டரு, செல்ஃபோன் இருக்கிறவங்களுக்குலாம் பொறுப்பான ஒரு வேலையில் போய் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் சிலருக்கு அரசாங்க வேலையும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா, இந்த மார்ச் மாதம் பல அற்புதங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு அனைத்து நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.